வார் பிட்வீன் 2 கேங் அதுன்றது தான் இந்த இடத்துல கிளியராக தெரியுது இந்த இடத்துல. ஓகே, பழிவாங்கும் உணர்வு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? ஏன்னா ஒரு ஒன்று வந்துட்டு எப்படியா இருக்குன்னா, ஒரு ரவுடிசம் ஒரு கொலை நடக்கிறது வந்து பிட்வீன் கேங் வாராக இருக்கும். ஓகே, இவங்க இதில் யாராவது கொலை பண்ணுறது, இவங்க இதில் யாராவது கொலை பண்ணுறது, மாற்றி மாற்றி கொலை பண்ணிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இல்லைனா ஏரியாவில் நீ பெருசா நான் பெருசான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். இல்லைனா உன்னை காலி பண்ணிவிட்டு உன் இடத்துக்கு நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி தான் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 22 வருடங்களில் 21 கொலைகள் நடந்திருக்கு இந்த 2 கேங் பிட்வீன். ஓகே, அவரோட வயசே 26. அதுல 21 கேங் 2 கேங் பிட்வீன். இவர் வந்து ஒரு கேங்கை சார்ந்தவர். ஓகே, அந்த 2 கேங் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி.கே. குருசாமி, ராஜபாண்டி அப்படின்ற 2 கேங் தான். ஓகே, 22 வருஷமா இவங்களுக்குள்ள வார் போயிட்டு இருக்கு. கேங் வார், ரவுடிசம் வார். ஓகே, அதாவது தொழில் போட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இதில் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். 21 கொலைகள் மாறி மாறி நடந்ததை இங்கே நம்மளால பார்க்க முடிகிற ஒரு விஷயமா இருக்கு. முதற்கட்ட விஷயம். 2வது கட்ட விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி எதற்காக இந்த சுபாஷ் சந்திர போஸ் வந்து தேடப்பட்டு வந்தார், எதற்காக அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அப்படியே கனெக்டிவிட்டியாக ஒரு பாயிண்ட் போனோம். என்ன அப்படின்னா, கிளாமர் காளி என்ற காளீஸ்வரன் கொலை வழக்கில் பேர் கிளாமர் காளி, அதாவது அவங்க வச்சுக்கிறதான பேர் எல்லாமே. ஓகே, கிளாமர் காளி அப்படிங்கிற பர்சன், அதாவது காளீஸ்வரன் அப்படிங்கிற பர்சன் இதில் வந்து கொலை வழக்கில் முக்கிய தொடர்புடைய குற்றவாளியாக பார்க்கப்பட்டவர் தான் இந்த சுபாஷ் சந்திர போஸ். இது ஓகே, அவங்க அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேற. இப்போ ரீசெண்ட் அந்த அப்டேட் அதை நான் சொல்கிறேன். பட் இது எல்லாமே போலீஸ் தரப்பில் இருந்தா இருக்கட்டும், இது வரைக்கும் வந்த நமக்கு தகவலை எல்லாமே இதுவாக தான் இருக்குது, இன்ஃபர்மேஷன் இதுவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அவர் தான் தேடப்பட்டு வந்த இந்த பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று. 2வது, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா பாணியில் நடந்த ஒரு என்கவுண்டர்னு சொல்லலாம். இதில் சேசிங் இருக்குது, அந்த இடத்துல அரிவாள் வெட்டு இருக்குது, கன் ஷூட் இருக்குது. ஓகே, இது எல்லாமே வச்சு தான் வந்து இந்த சுபாஷ் சந்திர போஸை சுட்டு பிடித்ததாக போலீஸ் தரப்புலேருந்து சொன்னப்பட்ட ஒரு விஷயம். அதை நம்மளே பார்க்க முடிஞ்சது. இல்லை ப்ரெஸ் மீட் கொடுத்த காவல் ஆணையர் லோகநாதன் அவர்கள் வந்து இதில் சொல்லியிருந்தார். அந்த இடத்துல ஸ்பாட்லேயே இருந்தாலும் மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் வந்து அவருக்கு போஸ்ட்மார்ட்டம்க்கு அவர் அனுப்பப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை அடிப்பட்ட 2 காவல் பர்சன்ஸ்க்காக இருக்கட்டும் இந்த இடத்துல, ஏன்னா எஸ்ஐயாக இருக்கட்டும், இந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் பூமிநாதனாக இருக்கட்டும். ஓகே, இவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல காவல்துறைக்கு பெரிதும் 2 பேர் இது ஏன் இந்த என்கவுண்டர் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது, 2 காவல் அதிகாரியை சரமாரியாக வெட்டினதுக்காகவும், இன்னொன்று காவல் அதிகாரியை நோக்கி துப்பாக்கி சூடு, நாட்டு துப்பாக்கி வச்சிருந்து துப்பாக்கி சூடு நடத்தும் போது அது காரில் பட்டு அவங்க நல்ல வேலை தப்பிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக முட்டி கீழே சுட போகும்போது அவர் குனிஞ்சதுனால நெஞ்சில் வந்து குண்டு பாஞ்சிருச்சு. இது இப்படிங்கிறது தான் இங்கே போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது.